அக்குநித்தி டிவி அன்பு நேயர்களே, உங்கள் அக்குநித்தியின் அன்பு வணக்கங்கள். நம்மளுடைய முதுகு தண்டுவடத்தை பாதுகாக்கக்கூடிய மிக எளிமையான பயிற்சிகள் நம்ம சொல்லியிருந்தோம். அந்த வகையில் கழுத்தெலும்புக்கான பயிற்சிகளை ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். முதுகு தண்டுவடத்தில் இந்த முதுகு பகுதியில் இருக்கிற தொராசிக் போன் 12 எலும்புகள் இருக்குது. இந்த 12 எலும்புகளுக்கு அது வலிமையாக இருப்பதற்கு செய்ய வேண்டிய எளிமையான பயிற்சி என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த 12 எலும்புகள் முதுகில் இருக்கக்கூடிய முதுகெலும்பு, அதாவது இந்த நெஞ்செலும்புக்கு நேர் பேக்கில் இருக்கக்கூடிய இந்த எலும்புகள் தான் மார்பு கூட்டு எலும்புன்னு சொல்லக்கூடிய இந்த ரிப்ஸ் கேவிட்டியை டோட்டலாக கவர் பண்ணி ஸ்ட்ராங்காக பிடிச்சி வச்சுருக்கு. உள்ளே இருக்கக்கூடிய ஹார்ட்டு கண்டினியூவாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்குது, லங்ஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்குன்னா அதனுடைய இயக்கத்திற்கான எந்த ஒரு தடுமாற்றம் வராமல் அதை முழுமையாக பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு இந்த செஸ்ட் கேவிட்டியில் நெஞ்சு எரிச்சல், நெஞ்சு கரிப்பு, புளிச்ச ஏப்பத்திலிருந்து அதே மாதிரி நெஞ்சு வலியிலேருந்து நெஞ்சு முரண்டுறது, முதுகு முரண்டுறது போன்ற இந்த செஸ்ட் கேவிட்டி நேர் பேக்கில் இருக்கிற முதுகு பகுதியில் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்கு இந்த முதுகு பகுதிக்கான அந்த 12 எலும்புகளுக்கான பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 12 எலும்புகளை இயக்கக்கூடிய ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மிக மிக எளிமையான ஒரு பயிற்சி. அதாவது நம்மளுடைய கையை இப்படி கோர்த்து லெஃப்ட் டு ரைட் மூவ் பண்ணணும். எப்படி மூவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது முதுகெலும்பு இடுப்பெலும்பை சேர்த்து இயக்கக்கூடியது. ஆனால் முதல்ல முக்கியத்துவம் நம்ம முதுகுக்கு தான். இப்போ கையை இப்படி கோர்த்து இந்த வலது பக்க முழங்கையினுடைய இந்த கேப் இருக்கு இல்லையா, இடைவெளி, இந்த இடைவெளியில் இடது குதிங்கால பார்க்கணும். லெஃப்டில் போகும்போது இடது கை முழங்கையோட இந்த கேப்பில் வலது குதிங்கால பார்க்கணும். இப்போ பாருங்கள், செஞ்சு காட்டுறேன். ஒரு அடி கேப் விட்டு கால் வச்சுக்கணும், கையை கோர்த்துக்கணும், அப்படியே லைட்டாக மூவ் பண்ணி கீழே பெண்ட் பண்ணாமல் ஸ்ட்ரைட் லைனில் குதிங்கால பார்த்துட்டு எகைன் கால் திருப்பக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும். புரியுதா? இப்போ கால் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு கை சமமாக செஸ்ட் கேவிட்டிக்கு நேராக வச்சுருக்கணும். இதில் புரிஞ்சா? மூச்சை நல்லா இழுத்து விட்டுக்கிட்டே போகணும், ஸ்ட்ரெச் பண்ணி பார்த்துட்டு எகைன் மூச்சை இழுத்துக்கிட்டே ஸ்ட்ரைட்டாக வரணும். மூச்சை விட்டுக்கிட்டே லெஃப்டில் போகணும், மூச்சை இழுத்துக்கிட்டே ஸ்ட்ரைட்டாக வரணும். இந்த மாதிரி ஒரு மூமெண்ட்ஸ் உடம்புல இருக்கிற எந்த ஒரு பகுதியை நீங்கள் அசைக்கணும் அப்படின்னாலும் சுவாசத்தோடு சேர்த்து செய்யணும். மூச்சு இழுக்கிறதும் உடல் அசைவும் ஒன்றாக இருக்கணுமே தவிர நம்ம பொசுக்குன்னு இப்படி செஞ்சீங்க அப்படின்னா அது பயிற்சி இல்லை, அது இந்த உடம்பை கெடுக்கிற முயற்சி. புரியுது இல்லையா? அப்போ உடம்புக்கு ஒரு பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னா சுவாசத்தை கவனித்து புரிஞ்சு ரசித்து செஞ்சீங்க அப்படின்னா அதுதான் உண்மையான பயிற்சி. புரிஞ்சா? அப்போ இந்த முதுகு தண்டுவடத்துக்கு ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்கக்கூடிய வகையில் லெஃப்ட் டு ரைட் மூமெண்ட்ஸ் கொடுக்கணும். இதுக்கு அடுத்து யோகாவில் பார்த்தீங்கன்னா திரிகோண ஆசனம். இந்த திரிகோண ஆசனத்துக்கு திரிகோணாசனம் அல்லது கோணாசனம் சொல்லுவோம். கையை இப்படி கோர்த்து மேலே வச்சு சைடில் இப்படி மூவ் பண்ணுறது. எகைன் ஆப்போசிட். புரிஞ்சா? இதை செய்யும்போது மூச்சை கவனித்து செய்யணும். எப்படின்னா 2 தடவை நல்லா மூச்சு இழுத்து விட்டுட்டு புரிஞ்சா? அப்போ மூச்சை நல்லா இழுத்து மூச்சை விட்டுக்கிட்டே போகணும், மூச்சை இழுத்துக்கிட்டே வரணும், மூச்சை விட்டுக்கிட்டே போகணும், மூச்சை இழுத்துக்கிட்டே வரணும். கண்களை முழுமையாக ஓப்பன் பண்ணக்கூடாது, ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணவும் கூடாது. 1/3 லைட்டாக ஓப்பனில் இருக்கணும். அப்போ தான் ஒரு கான்சன்ட்ரேஷன் சொல்லக்கூடிய வகையில் உங்கள் கவனம் நீங்கள் செய்கிறதுல நிதானமாக செய்ய முடியும். புரியுதா? அப்போ லெஃப்ட் டு ரைட் மூமெண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த கோணாசனம் அல்லது திரிகோணாசனம் செய்யலாம். அடுத்து சைட் வியூவில் மூவ் பண்ணக்கூடிய அந்த மூமெண்ட் செய்யணும். இது செஞ்சிங்கன்னா இந்த 12 முதுகெலும்புகளும் மிகவும் வலிமையாக இருக்கும், எந்த பிரச்சனையும் வராது. ஓகே, முதுகு தண்டுவடத்தில் நாம் முதுகு எலும்பு 12 எலும்புகளுக்கான எளிமையான பயிற்சிகள் நம்ம இப்போ பார்த்தோம். அதற்கடுத்து இருக்கக்கூடிய இடுப்பு பகுதிகளுக்கான பயிற்சி என்னங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். நன்றி.